ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நெட் டிவி ஃபார் யூ அண்ட் இது ரிவ்யூ ராஜா. அந்த சீரியலோட ரிவ்யூலாம் நாங்கள் பண்ணிட்டு இருந்தோம். அதையும் தாண்டி ஒரு சீரியலில் எத்தனை வருஷம்ப்பா ஓட்டிருப்பீங்க, எத்தனை சேனலில் ஓட்டுவீங்க, எத்தனை லாங்குவேஜ் அப்படி கேட்க வேண்டிய ஒரு சீரியல் தான் அந்த சீரியல். ஸோ ஹிந்தியில் ஓடி முடிச்சு, அப்புறம் சூர்யா டிவியில் மலையாளத்தில் ஓடி முடிச்சு, அப்புறம் நம்ம தமிழில் வந்து பாலிமர் டிவியில் போயிட்டு இருக்க ஒரு சீரியல் தான் 3 முடிச்சு. அதோட ரிவ்யூ தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். இந்த சீரியலோட கதை என்னன்னு கேட்டிங்கன்னா, அக்கா தங்கச்சி உள்ள ஒரு பாண்டிங்கை அழகாக சொல்லியிருப்பாங்க. நம்ம இந்த வாணி ராணி சீரியல்லாம் பார்த்துருப்போம். அதே மாதிரி தான் ஹிந்தியில் இருக்க ஒரு வாணி ராணி சீரியல். ஸோ இதோட அக்காவோட பேர் என்ன பார்த்தீங்கன்னா வந்து சீமா, தங்கச்சி பேரை வந்து ரோஹிணி. இவங்களுக்கு என்ன ஒரு பிரச்சனைன்னு சொல்ல முடியாது. இவங்க எங்கே போகிறாங்கன்னா வந்து அண்ணன் தம்பி இருக்கிற ஒரு வீட்டுக்குள்ளே இவங்க வந்து கால் எடுத்து வைக்கிறாங்க. அண்ணன் தம்பி பேர் அண்ணன் நான வந்து பிரேம், தம்பி பேர் வந்து சித்தார்த். அவங்க எப்படின்னா வந்து அந்த வீட்டில் நடக்கிற பிரச்சனைகள். ஸோ இவங்க அக்கா தங்கச்சி ஒரே வீட்டில் இருந்தால் என்ன கஷ்டங்கள்லாம் வரும். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா அக்கா இருக்காங்க இல்லையா சீமா, அவங்களுக்கு வந்து டான்ஸ்னா ரொம்ப உயிர், டான்ஸ் மேலே பேஷனாக இருப்பாங்க. ஆனால் சில பல காரணத்தினால அடங்கி ஒடுங்கி வீட்டில் இருப்பாங்க. அது ஒரு பக்கம் போகும். தங்கச்சி எப்படின்னா காசிப்ஸ், அது எப்படி நடக்குதா, இது இப்படி நடக்குது சொல்லிட்டு டிவிலாம் பார்ப்பாங்க, ரொம்ப சுட்டியாக இருப்பாங்க. ஸோ இவங்களுக்குள்ள ஒரு பாண்டிங் ஒரு பக்கம் இருந்தாலும் இவங்க ஃபேமிலியில் எப்படி அவங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறாங்க, அவங்க வீட்டுக்கு எப்படி இவங்க ஃப்ளெக்ஸியாக இருந்து அந்த குடும்பத்தை கொண்டு போகிறாங்க அப்படின்னா இதோட கதை. முக்கியமான சீரியல் வந்து இது ஒரு ஃபேண்டசி ஒரு சீரியல். இது இந்த பழி வாங்குற விஷயங்கள் அதெல்லாம் வந்து நான் சொல்கிறத விட ஃபேண்டஸியாக நீங்கள் பார்க்கும்போது இன்னும் நம்ம ரொம்ப ஜாலியாக இருக்கும் பார்க்கும்போது. ஸோ நான் சொல்கிறேன்னா அவங்களுக்கு ட்விஸ்ட் போயிடும். அதுக்கப்புறம் இல்லை, இதோட டேரக்டர் பவன்குமார். என்னதான் டப் சீரியலில் வர ஒரு பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கன்னா, டப் சீரியலில் டப் படமும் சரி, இதில் வர பிரச்சனையே வந்து இந்த வாய்ஸ் சிங்க் தான். சின்ன பையனாக இருப்பான், அவனுக்கு வந்து வாய்ஸ் பார்த்தோன்னா ஒரு பெரிய வாய்ஸ் கொடுத்துருந்துருப்பாங்க. பெரிய ஆளாக ஒருத்தர் இருப்பார், அவனுக்கு வாய்ஸ் சின்ன வாய்ஸ் மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி சிங்கிங் பிரச்சனை நிறைய இருக்கும். அங்கே ஒன்று நடந்திருக்கும், இங்கே ஒன்று நடந்திருக்கும். அது சிங்க் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் தான். பட் அப்படி இருந்தும் சீரியல் நல்லா பண்ணிட்டுருக்காங்க. பட் இந்த சீரியலில் அது கொஞ்சம் பார்க்கும்போது லைட்டாக கொஞ்சம் ஏன் இந்த மாதிரி வாய்ஸ் கொஞ்சம் இப்படிலாம் இதெல்லாம் தோணும். அதெல்லாம் தாண்டி இந்த சீரியல் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராகவே போயிட்டு இருக்கு. இந்த ஃபேண்டசி கலந்த இந்த ஒரு குடும்ப ட்ராமாவை நீங்கள் டிவியில் பார்க்கலாம். இதோட லீட் ரோல் பார்த்தீங்கன்னா வந்து யாரெல்லாம் மணிஷ் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் பண்ணிட்டு இருந்தார் முதல்ல, அப்புறம் இப்போ பண்ணுறது இல்லை. அப்புறம் தீபிகா, வருண் சர்மா அந்த மாதிரிலாம் பண்ணிட்டுருக்காங்க. அடுத்ததான் சீரியல் ஒரு பெரிய பலன் பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது, இது எனக்கு ஒரு ஆசையாக இருந்துச்சு. தமிழ் சீரியல் தான் எப்படி இருக்கும் அந்த மாதிரி தோணுச்சு. என்னன்னா அங்கே பார்க்கும்போதுல ஷாருக் கான், சல்மான் கான், சோனம் கபூர் அவங்கெல்லாம் வராங்க கெஸ்ட் அப்பியரன்ஸாக. இதே மாதிரி நம்ம தமிழ் சீரியலில் வந்து சிம்பு, நயன்தாரா இந்த மாதிரி தான் எப்படி இருக்கும், பார்க்க ஜாலியாக இருக்கும்ல, இருந்தால் நல்லா தான் இருக்கும். ஸோ சீரியல் வைஸ் பார்க்கும்போது செம்மையாக இருந்துச்சு. இன்னொன்று பார்க்க போனால் இந்த சீரியல் வந்து ஹிந்தியில் போயிட்டு இருக்கும்போது இந்தியன் டெலி அவார்ட்ஸ் சொல்லிட்டு ஒன்று நடந்துகிட்டு இருக்கும். அதில் வந்து நான் 4 வருஷம் தொடர்ந்து வெவ்வேறு கேட்டகரியில் நிறைய அவார்ட்ஸ்லாம் வாங்கின ஒரு பெரிய சீரியல் இந்த சீரியல். ஸோ இது யார் கேட்டகரி வந்து பார்க்கலாம், ஸோ எந்த டார்கெட் ஆடிஷன் வந்து இவங்க நோக்குறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இது எப்படி சொல்கிறது, எல்லாரும் உட்காந்து பார்க்கலாம். முக்கியமாக யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே வந்து பார்க்கக்கூடிய ஒரு சீரியல் இந்த சீரியல் வந்துட்டு இருக்கு. ஸோ சின்ன பசங்க, ஸோ வந்து கேர்ள்ஸ் ஆகட்டும் பாய்ஸ் ஆகட்டும் எல்லாரும் பார்க்கக்கூடிய ஒரு சீரியல் வந்திருக்கு. ஸோ சாவகாசமாக உட்காந்து ஜாலியாக இந்த சீரியலில் பார்க்கலாம். என்ன டப்பு பார்க்கும்போது லைட்டாக கொஞ்சம் அப்படின்னு நம்ம கொஞ்சம் சின்ன மைனஸ் மாதிரி தோணும். அதெல்லாம் தாண்டி இந்த சீரியலில் பார்த்தீங்கன்னா நல்ல சீரியலாக இந்த சீரியல் வரும். ஸோ டப் பிரச்சனை இல்லாமல் ஹிந்தியில் கொடுத்துருந்தா இன்னும் நல்லா ஜாலியாக பார்த்துக்கலாம் ஒரு சில தோணுச்சு. வேறு வழியில் தமிழில் கொடுத்துட்றாங்க. ஸோ பார்க்க வேண்டியதான். ஸோ நான் பார்த்தேன், நான் சொல்லிட்டேன், நீங்கள் பார்க்கணுன்னா சீரியல் போய் பாலிமரில் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா கிளம்பிக்கிறேன். ஆஸ் யூஷுவல் நீங்கள் என்ன பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கண்டிப்பாக லைக் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் கமெண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம். நான் இந்த சீரியல்லாம் பார்க்க மாட்டேன், தமிழ் சீரியல் போடுங்க, இல்லை வேறு சீரியல் போடுங்க நான் பார்ப்பேன் அப்படின்னா அந்த சீரியல் பேர் நீங்கள் கீழே போட்டிங்கன்னா நாங்கள் அங்கே வந்து அதை எடுத்து நாங்கள் ரிவ்யூ பண்ணி உங்களுக்கு கொடுப்போம். நீங்கள் சாவகாசமாக பார்க்கலாம்னு சொல்லிட்டு இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன்னா கிளம்பிக்கிறேன். நன்றி.